பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கவலைப்படாதீர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய வார்த்தை, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். The Lord says, a day is coming when I will restore the kingdom of David, which is like a house fallen into ruins. I will repair its wall and restore it. I will rebuild it and make it as it was long ago. ஆமோஸ் அதிகாரம் 9 வசனம் 11. கவலைப்படாதீர்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து குழம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த வேதனையும் அவநிலையும் எப்பொழுது மாறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் விண்ணப்பங்களையும் கண்ணீரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களையும் காயங்களால் ஏற்பட்ட தழும்புகளையும் குணப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி உங்கள் காயங்களை குணப்படுத்தி மீண்டும் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். உங்கள் எதிர்காலத்தின் திட்டங்களை அவர் செம்மையாக நடத்தி தருவார். உங்களை மீண்டும் உங்கள் நன்னிலைக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உண்டாக்குவார். அந்த அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் உங்கள் விண்ணப்பங்களை கூறுங்கள், அவர் பார்த்து கொள்வார். கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமீன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.